குடிக்கிறீங்க? என்னங்க டீ சாப்பிட்டு தெம்ப ஆரம்பிங்க. விஷம் விஷம் விஷம். நீ பாவம் டீ வாங்கிட்டு வந்தா வசம் அடிக்கிறீங்க. பெரிய பிரச்சனையா? அண்ணன் ஒண்ணு விஷம் குடிக்கடா. நீ டீ வாங்கிட்டு வந்துட்டு இதெல்லாம் விஷம் தெரியும். அப்படி பிளாஸ்டிக் கவர்ல எந்த விஷம் இருக்கா? இந்த பிளாஸ்டிக் சூடா டீய இந்த பிளாஸ்டிக் கவர்ல ஊத்தும் போது பிளாஸ்டிக் கவர்ல இருக்கிற பியூரான்லாம் டீல கடந்து நம்ம உடம்பு குடிச்சா நம்ம உடம்பு தானே கேடு. அப்ப நான் டீ அதுல தான் பிடிச்சு கொண்டு வரதா? கொட்டாங்குச்சி இருக்கு, மண்பானை இருக்கு, தூக்குவாளி இருக்கு. சொல்லிட்டு இருக்க நீ பிளாஸ்டிக் பையில யூஸ் பண்ணிட்டு இருக்க. இப்படியா காய்கறி எல்லாம் கொண்டு போறது? ₹10 பிளாஸ்டிக் வாங்கிக்கிறேன். நானும் தான் மொத்த பண்ணி அடக்கிக்குவேன். வேலை செஞ்சு வச்ச காசுலாம் இந்த சில்லறையே கட்டி நிக்கணுமா? சரிண்ணே, இனிமே நான் பிளாஸ்டிக்கே பயன்படுத்தல. அதுக்கு மேல என்ன பயன்படுத்தி நீங்களே சொல்லிருங்க. மக்களே, அப்துல் கலாம் ஐயா என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? நம்ம எல்லாரையும் கனவு காண சொல்லியிருக்காரு. நீ அஜித் குமார் என்ன நினைச்சீங்க? நீயாச்சும் ரேசர் தான் போற. நாளைக்கு புது ஏகப்பட்ட வாங்குற எல்லா அடிஷன் சுட்டு தள்ள போறேன். இவனை மேஜர் முகமது நினைச்சீங்க. அப்ப நீங்க இரவு 12 மணி. தலைமையிலதான் போடாதுப்பா. பா கண்ணு வேற தெரியலப்பா. செல்போனே ஆட்டிக்கொண்டு ஆடே, இந்த பூமியில் செல்போனே வாழ்ந்து வரானே. ஐயா மகனே, என்னாச்சுடா உனக்கு? டேய் தம்பி, கடவுளே உனக்கு கண் இல்லையா? என் மகனோட கண்ணிய மூலியம் மறைச்சிட்டியே. பையன் மேல இருக்கவன உன் பையன் மேல போன் கொடுத்தது யாரு? நான் தான். நீ சொன்ன மாதிரி உன் பையன் மேல போன் கொடுத்தது யாரு? அதுவும் நான் தான். சொல்லி யாரு? ஐயோ இல்லமே, நான் தான். செல்போனை கொடுத்ததே நான் தான். வேற வழியே இல்லையா? என்ன தெரியா குழந்தைகளே, நட்சத்திரம் பார்த்து எண்ணி பழகு. செல்போன் பழகும் மாணவனே, புத்தகம் பார்த்து பழகிக்கொள். செல்போன் தேடும் மழலைகளே, புத்தகத்தில் தேடி பழகிக்கொள். இப்ப எந்த ஒரு வெற்றியா இருந்தாலும் தேடலாம் கிடைக்கும். மாணவர்களே, உங்க ஒருத்தர் கையிலையும் ஒரு புக் இருக்கு. நான் சொல்றது தேடுங்க பாப்போம். விலை மதிப்பற்ற செல்வம் எது? சார் நான் கண்டுபிடிச்சிட்டேன். விலை மதிப்பற்ற செல்வம் அறிவு. இட்ஸ் கரெக்ட். நீங்களும் வாசிங்க, உங்கள் அறிவை வளர்க்க. வாசியுங்கள் மன அழுத்தத்தை குறைக்க. வாசிங்கள் மூளை சுறுசுறுப்பாக. வாசிங்கள் உலகத்தை தெரிந்து கொள்ள. வாசிங்கள் வாழ்க்கை பாடங்களை தெரிந்து கொள்ள. டேய் இங்க பீஸா சூப்பரா இருக்குடா. கண்ணா சிக்கன் சூப்பரா நீ வாடா. ஐ சமோசா. வாங்க நம்ம போய் லேஸ் சாப்பிடலாம். சாரி சார், உங்க மனைவிக்கு ஹீமோகுளோபின் எண்ணிக்கை ரொம்ப கம்மியா இருந்தாலும் என்னால அவங்களை காப்பாற்ற முடியல சார். இப்ப பாத்தீங்களா இந்த கர்ப்பிணி பெண் ஏன் இறந்து போச்சு? எதனால? இந்த 2 பசங்களும் ஆக்டிவா இல்லாம இருக்காங்களே, அது எதனால? இந்த பையன் அடிக்கடி மயக்க போட்டு விழுதுறானே, அது எதனால? உடம்புக்கு கெடுதின்னு தெரிஞ்சும் வாங்கி தரீங்களே, அதுதான்
பண்ண பெரிய தவறு. எந்த எல்லாரும் சொல்லுவீங்களே நாங்க அடம் பிடிச்சதுனால தான் வாங்கி கொடுத்தோன்னு. எங்களுக்கு என்னங்க தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு. தயவு செஞ்சு உங்க குழந்தைகளுக்கு கீரை காய்கறிகளும் பழங்களும் வாங்கி கொடுங்க. அடுத்த சங்கரியாவது நோய் நொடி இல்லாம குறிப்பா ரத்த சோகை இல்லாம வாழட்டும். முன்னே சொன்னாங்க பெரியவங்க, மருந்தே உணவாகும் காலம் வர போகுதுங்க. ஒரு தின்னாக்க நோயோடி போகுதுங்க. ஒரு சொன்னாக்க நோயோட கேட்டுக்கோங்க. கூடுதல் கூடுதல் கூடுதல்